சக்கரவர்த்தி here. அலோ அலோ சுகமா. இந்த பக்கம் குத்து விளக்கு, அந்த பக்கம் பெட்ரோமேக்ஸ். டான்ஸ் நல்லா இருந்துச்சா? பக்தன் தப்பு பண்ணினா தெய்வம் தண்டிக்கும், தெய்வம் தப்பு பண்ணினா பக்தன் கண்டிக்கணும். நான் உன்னை தண்டிக்கலப்பா, கண்டிக்கிறேன், அவ்வளவுதான் கண்ணு. யார் சார் நீங்க? டைரக்டருக்கு டைரக்டர், இயக்குனருக்கு இயக்குனர், கோவலனுக்கு காவலன். பஞ்சலிங்க சாமி, பட்டணத்துக்கு போய் 1 ஏக்கரா நிலம் வாங்குற அளவுக்கு பணம் சம்பாதிச்சுட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்ன என் மச்சான் நிறைய தில்லு முள்ளு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரே பொய் பொரட்டு பித்தலாட்டம் தான் சுவாமி. ஆனா என் மச்சான் இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அதை திருத்ததா நான் பட்டணத்துக்கு போறேன். அப்பா சித்திக்கிட்ட கூட சொல்லாம போறேன். பட்டணத்துல நீதான் சாமி எனக்கு துணையா இருக்கணும். வர நீ சாக்கிரதையா இரு. சத்தியமாஞ்சல, நீ நினைக்கிற மாதிரி நான் போய் பித்தலாட்டெல்லாம் பண்ணல. அப்படி பண்றதா இருந்தா ஊருக்குள்ள ஏதாவது பணம் சேர்த்துக்கிட்டு இருப்பேன். இப்படி ஊர் எல்லையில வந்து யாரு கண்ணிலையும் படாம தங்கியிருக்க மாட்டேன். ஆனாலும் இந்த டைரக்டரை திருத்தணும் இல்லையா? யோ, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஆளை பார்த்தா அடையாளமே தெரியல, சீமத்தர மாதிரி ஆயிட்ட. இது லாண்டில வாடகை எடுத்த துணி, வாடகை காசு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. யோ, எதுக்கு நீ பட்டணத்துக்கு வந்த? கை நிறைய காசு சம்பாதிச்சு என் கழுத்துல தாலி கட்ட தானே? அஞ்சல, ஏதோ காற்றுல மழை பெய்யுது நமக்கு என்ன, எங்கேயோ வீடு பத்திக்கிட்டு எரியுது நமக்கு என்ன அப்படின்னு என்னால இருக்க முடியாது. அதுதானே உன் பச்சையப்ப. சரியா? அவ்வளவுதானே. இனிமே இந்த அஞ்சலை மறந்துடு. டேய் பச்சையப்பா, வாழ்க்கையில உனக்கு அஞ்சலையை விட வேற யாருடா முக்கியம்? போய் அந்த டைரக்டர் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லு. போ போடா போடாங்க. யோ மனசாட்சி, நான் டைரக்டரை தொந்தரவு பண்றதை விட நீ என்ன அதிகமாவே தொந்தரவு பண்ற. சரி, நீ சொன்னபடியே நான் செய்யறேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்பவும் தில்லுமுள்ளு பண்ண போறியா? போயா போ. இந்த அஞ்சலிக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இதுக்கெல்லாம் நானே ஒரு முடிவு கட்டுறேன். விஷ்ணு சார், இது நீங்க சாக போற சீன். அம்மா, இந்த சீனுக்கு சரிப்பட்டு வராது. அந்த பூ எடுத்துருங்க. 20 வருஷமா நீங்க 2 பேரும் அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அம்மா, இந்த பூ எடுத்துருங்க. இந்த பிரிவை உங்களால தாங்க முடியல. அம்மா, பூ எடுத்துருங்க. சார், உங்களால தனியா சாக முடியல சார். இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸா வந்து ஒருத்தர் பார்த்து கதறி அழுதுறீங்க சார். ஏன் சார், நாங்க 2 பேரும் அழுது நடிச்சா எடுபடுமா? நீங்க 2 பேரும் நாடக நடிகர்கள் தானே, உங்களால எதையும் நடிக்க முடியும் நிரூபிச்சு காட்டுங்களேன். கிருஷ்ண சார். புரியுது சார். அம்மா, அந்த பூவை எடுத்துருங்கம்மா. எடுத்துறேன் சார், கேட்கல. எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் வெளியில போயிட்டு ஒரு 1 மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன். எங்க போறீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான், வந்து சொல்றேன். அம்மா, நீங்க தான் மனோரமாவா? ஆமா. அந்த 4200 ரூபாய் பட்டு புடவை. என்னது? 4200 ரூபாய்மா பட்டு புடவை. என்ன? ஆமா, போங்க. இவங்க இல்லையா? யார் இவரு? வாங்க சார், ஹோட்டல் மாரிஸுக்கு போலாம். சார், அம்மா, நான் சொன்னதை நீங்க 2 பேரும் பார்த்து ஒரு செட்டப் பண்ணீங்க. நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். ஓகே சேது, ஒரு 45 மினிட்ஸ்ல வந்துடுறேன். லைட்டிங் கொஞ்சம் எழுதுக்க. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு காஃபி கொண்டா. டேய் பச்சையப்பா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் டைரக்டர் சக்கரவர்த்தியை நம்பி இருக்கிறவங்க. நீ இவங்க மத்தியில உண்மையை சொன்ன விஷயம் விவகாரமா ஆயிடும். பத்திரிக்கைக்காரங்க டைரக்டர் சக்கரவர்த்தியை நாரடிச்சிருவாங்க. சக்கரவர்த்திக்கு மார்க்கெட் போயிடும். இவங்க அத்தனை பேரும் குடும்பத்தோட சாப்பாடு இல்லாம நடு ரோட்ல நிப்பாங்க. வேண்டாண்டா,
சக்கரவர்த்தியை காட்டி கொடுத்துறாங்க. அஞ்சலை அட்ஜஸ்ட் பண்றது அவ்வளவு பெரிய காரியம் இல்லடா. ஐ கிஷ்மு மனோகரம்மா, இன்னைக்கு என்ன சீனு? இப்ப சொல்லிட்டு போனீங்க, நான் உணர்ச்சி வசப்பட்டு சாகர சீன். நான் பூ எடுத்துட்டேன் சார். ஏன் பூ எடுத்தீங்க? பூ இருந்தாதான் மங்களகரமா இருக்கும். பூ வச்சுங்க. எங்க நீங்க பண்ண போறத பண்ணி காட்டுங்க. நீங்க ரெண்டு பேரும் சிரிப்பு நடிகர்கள். சீன்ல வந்தாவே சிரிப்பு சிரிப்பா வரும். இப்படி அழுவா யார் பார்க்க போறாங்க? இந்த பாருங்க, நீங்க சாகரதா இருந்தா கூட சிரிச்சுக்கிட்டே சாகணும். இவங்க செத்ததுக்கு அப்புறமும் நீங்க சிரிக்கணும். பூ வச்சுங்க. என்னங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் அவங்க மட்டும் சிரிக்கணுமா, நானும் சிரிக்கலாமா? எதுக்கு கேட்டேன்னா, கட்டிலேயே கஷ்டப்பட்டு சாகணுமா, ஹால் வரைக்கும் போய் ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு சாகலாமா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. ஹாலுக்கு நடந்து போலாமா இல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே போலாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார், அப்ப இந்த ஹால் பூரா லைட்டிங் செட் பண்ணிக்குவா. யாரு இந்த ஆளு? உங்க கேமராமேன் சார். ஸ்டுடியோ பூரா விளக்கேத்துவீங்க. கிஷ்மு மனோகரம்மா, பூவை கொண்டாப்பா. எனக்கு கொஞ்சம் கொண்டாப்பா, வச்சுக்கிறேன். தமாஷா இருக்கும். ஸ்டுடியோல போகக்கூடாதுமா. டைரக்டர் உள்ளதாரு. போகக்கூடாதுமா. ஏமா, ஏ பிள்ளை நீ மனோகரம்மாவை டைரக்ட் பண்ணியாச்சு. கிஷ்முவை டைரக்ட் பண்ணி இந்த சத்யராஜ் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணனும். ஓ டைரக்டர் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இந்த ஆளு யோ போயா போயா. என் மச்சா மாதிரியே இருக்கீங்க. போங்க. டைரக்டர் சார், டைரக்டர் சார், என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. என் மச்சான் உங்களை மாதிரி இருந்துகிட்டு நிறைய தில்லுமுள்ள எல்லாம் பண்ணுது. அவரை நீங்க தான் எப்படியாவது திருத்தி எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன். அவர்தான் கண்ணாலம் கட்டிக்க போறேன். என்ன மன்னிச்சிரு அஞ்சல, நான் தான் உன் மச்சான் பச்சையப்ப. 1/2 மணி நேரமா டைரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து கிஷ்மா டைரக்ட் பண்ணிட்டேன், மனோரமா டைரக்ட் பண்ணிட்டேன், சத்யராஜ் தான் பாக்கி. அஞ்சல 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 அஞ்சல. ஐயோ தம்பி, இங்க வாப்பா. கிராமத்து பொண்ணு போல இருக்கு. சினிமா சான்ஸ் கேட்டுட்டு வந்தா பசி மயக்கம், கீழே விழுந்து கிடக்குறா. ஏதாவது டிஃபன் கொடுத்து ஊருக்கு போக சொல்லு. பொண்ணு எவ்வளவு டக்கரா இருக்குது, இத போய் ஊருக்கு அனுப்ப சொல்றாரு. சரியான சாமியார் டைரக்டர். சேது ரெடியா? ரெடி சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னமா இது? பூ எடுக்க சொன்னனே, மறக்காம டேக்ல எடுத்துங்க. கிஷ்மு சார், சார் ரெடியா? அம்மா ரெடியா? ஒரு மானிட்டர் பாப்போம். ஆக்ஷன் ஆக்ஷன். ரெடி. கண்ணே, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணா, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணே, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணே போட்டுக்க. அடிக்க. நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். Got it! What is this, Mr. Kishmu? என்னம்மா மனோரமா அம்மா? என்ன சார்? என்னங்க இதெல்லாம்? என்ன சார், நீங்க தான் சொன்னீங்க சாவு கூட ஜாலியா இருக்கணும்னு. இதை விட ஜாலியா எப்படி சாக முடியும்? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன? நாங்க 2 பேரும் கடைசியா கட்டி பிடிச்சிருந்தோமே, அப்படியே டபக்கரிய மண்டை சாயுது.
நான் செத்து போயிடுறேன். உங்க வீட்டு சிரிப்பாங்க குழந்தைங்க. அப்படியே செத்துறீங்க, நல்லா இருக்கும். யோ சேது, என்ன இதெல்லாம்? ஆமா சார், நீங்க தானே ஃபுல் ஃப்ளோர் ரைட் பண்ண சொன்னீங்க. பண்ணிட்டேன். நான் ஃபுல் ஃப்ளோர்ல லைட் பண்ண சொன்னேன். ஏயா சோஃபா சேர் ஏதாவது இருக்கா ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்றதுக்கு? யோ நரசிம்மா, கேமராமேனுக்கு பைத்தியம் புடிச்சு போச்சியா? இல்ல சார், நீங்க தான் சார் சொன்னீங்க. யாரு சொன்னாக சொல்லலங்கறத பத்தி பிரச்சனை இல்ல சார். அவங்க இப்ப 2 பேரும் நடிச்சாங்களே, அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது அப்படியே போட்டோ புடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அடி ஆத்தி படம் 100 நாளுதே. ஷட் அப், பிரேக். என்னமா சினிமாவில் நடிக்கிற ஆசையில ஊரை விட்டு ஓடியாந்தியா? எந்த ஊரு? யோ, யாரையா சொன்னது நான் சினிமாவுல நடிக்க போறேன்னு? எங்க டைரக்டர் தான் சொன்னாரு. டிஃபன் கூட கொடுக்க சொன்னாரு. சாப்பிட்டு ஊரை பார்க்க போயிச்சாரு. கெட்டுக்கிட்டு போயிடாத. அவன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். கொப்புறாத. என்னம்மா சினிமா சான்ஸா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். யார் மேலடி துப்புற? படுவா எனக்கு ஒண்ணு பிளீஸ். என்னாச்சுங்க? என்னாச்சு உங்களுக்கு? பயப்படாதீங்க. நம்ம டைரக்டரை ஒரு வார்த்தை குத்தாலத்தை கூட்டிட்டு போங்க. அந்த அருவி தண்ணி மண்டையில விழுந்ததுன்னா எப்பேற்பட்ட பைத்தியமானாலும் குணமாயிடும். சுத்த காட்டு நடித்தனமான வைத்தியம் சொல். டாக்டர் கோவர்து இல்ல. அம்மா, கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் 1 வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். அதை விட்டுட்டு அருவி தண்ணி கொட்டணும். அடி ஆத்தி, எதுவா இருந்தாலும் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லுங்க சார். 47 லட்சம் ரூபாய நான் முதலீடு பண்ணி வச்சிருக்கேன் சார். அதுக்குள்ளார நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் போல இருக்கேன் சார். அடி ஆத்தி. என்னப்பா அது கோலம்? நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன். டைரக்ஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நானும் அதேதாமா ப்ரொடியூசர் கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க 2 மாசமா டைரக்டர் சக்கரவர்த்தி கூட ஷூட்டிங்க நல்லா வேடிக்கை பாக்குறீங்க, அதனால உங்களால டைரக்ட் பண்ண முடியும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சார். உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு சொல்ல வேண்டியதானப்பா? நான் எவ்வளவுதாமா சொல்றது? டைரக்டர் சக்கரவர்த்தி கல்யாணத்துக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணாரான்னு கேட்டாரு. இல்ல என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே டைரக்ட் பண்ணாரு அப்படின்னாரு. ஆமா, அதுக்கு காரணம் என் மூளையாமா. என்னோட ரத்தம் உன் உடம்புல ஓடுதா, அந்த ரத்தம் டைரக்டர் சக்கரவர்த்தி உடம்புல கலந்துருக்குதா, அதனாலதான் அவர் 175 படம் தயாரிக்கிறாராம். நான் டைரக்ட் பண்ணா 365 நாள் ஓடுனுட்டாருமா. அதுக்கேப்பா நீங்க குடுமையை எடுத்துட்டீங்க? குடுமையோட டைரக்ட் பண்ணா பழைய புராண படம் நினைச்சுக்குவாங்களாம். டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாரு. நான் டைரக்ட் பண்ண போறது ஜேம்ஸ் பாண்ட் படம், 007. ஐயோ, உங்களுக்கு சினிமானாலே பிடிக்காதே. வேலை இல்லாத வெட்டி பைய கிராமத்துல உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், சினிமாக்காரன்னா கூத்தாடின்னு. ஸ்டுடியோங்கிறது ஒரு கோயில்மா. என்னங்க என்னங்க, என்ன நம்ம குத்தாலத்துக்கு போலாமா கீழ்பாக்கத்துக்கு போலாமா? என்னது? போடி. காபி. காபி வேணா மண்ணு வேணா போடின. நீங்க தான் பூ வச்சுக்க சொன்னீங்க. குத்தாலத்து தண்ணி மண்டையில விழுந்தா எப்பேற்பட்ட பைத்தியமானாலும் குணமாயிடும். கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட காமிச்சா ஒரே வாரத்துல குணமாயிடுது. சக்கரவர்த்தியா நலந்தானா? உன்னால அறிமுகப்படுத்தப்பட்ட சாதாரண நடிகன், சாதாரண நடிகை, உனக்கு கீழே 30 படமா வேலை செய்யற கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்,
இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? டைரக்டருக்கு நட்டு கழண்டு போச்சு, ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு. கண்ணு, இனிமேலும் உனக்கு சின்ன வீடு தேவையா? போதும் போதும் போடா போடா, நீதான் யாரோ நேரில் வாடா. நூலினில் ஆடும் பொம்மையும் நானா, கூண்டிலில் மாட்டி உள்ளிடும் மீனா. நாடி ஒரு கோடி முறை குடிக்குது ஓசை மணி 100 முறை அடிக்குது ஏனோ. போதும் போதும் போடா போடா, நீதான் யாரோ நேரில் வாடா. தூக்கம் என்பது கண்ணை விட்டது, துன்பம் என்பது நெஞ்சை தொட்டது. பூர்வ ஜென்ம பாவம் என்று சொல்லலாமோ, பாவியே நீ மறைந்திருந்தே கொல்லலாமோ. எங்கிருந்தோ ஏவி விட்ட அம்புதானோ, விலை கொடுத்து வாங்கிடாத வம்புதானோ. கடவுள் செய்த லீலைதானோ, மனிதன் செய்த வேலைதானோ, ஆக மொத்தம் இந்த நெஞ்சில் அமைதி இல்லை. ஊர் புகழ்ந்திடும் கலைஞன் அல்லவா, நான் தவித்திடும் கதையை சொல்லவா. கற்பனைகள் சிந்தனைகள் ஓடவில்லை, கேமராவும் சொன்ன பேச்சை கேட்கவில்லை. நேற்று வரையில் இந்த நெஞ்சில் அச்சமில்லை, சேர்த்து வைத்த வீரம் இன்று மிச்சமில்லை. காலம் செய்த கோலம்தானோ, தவறி போன தாளம்தானோ, கேள்வி மட்டும் இங்கிருக்கு விடைகளில்லை. போதும் போதும் போடா போடா, நீதான் யாரோ நேரில் பாடா. நூலினில் ஆடும் பொம்மையும் நானா, கூண்டிலில் மாட்டி உள்ளிடும் மீனா. நாடி ஒரு கோடி முறை துடிக்குது ஓசை மணி 100 முறை அடிக்குது ஏனோ. போதும் போதும் போடா போடா, நீதான் யாரோ நேரில் வாடா. சிஷ்யா, மற்றவங்களை வர சொல்லு. அடுத்தது யாரு? வாங்க. ஓம் நமச்சிவாய. குழந்தாய், உனக்கு என்னமா குறை? சாமி, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிடுறோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் எனக்கு அருள் செய்யணும். கவலைப்படாத மகளே, இந்த மஞ்சள் கயிற்ற உன் புருஷனோட வலது கையில கட்டு. அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, வெளியூர் போயிருந்தாலும் சரி, நீ உன் வீட்டுல உன் குல தெய்வத்தை நீ பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கயிற்றோட மகிமை
உன் புருஷன் உன் பக்கமா ஓடோடி வருவான், ஓடோடி வருவான். ஹரி ஓம் சாந்தா சக்குபாய். சிஷ்யா, அடுத்தவங்களை வர சொல்லு. அடுத்தது யாரு? வாங்கம்மா. போங்கம்மா, போங்கம்மா. சாந்த பத்திரகாளி, குழந்தை உனக்கு என்னம்மா குறை? சுவாமி, இவ என் தங்கச்சி. இவளுடைய புருஷன் இவளை விட்டு போயிடுவாருன்னு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி. நீங்க தான் அருள் புரியணும். கவலைப்படாத மகளே. இந்த மஞ்சள் கயித்தை இவ புருஷனோட வலது கையில கட்ட சொல்லு. அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, வெளியூர் போயிருந்தாலும் சரி, உன் தங்கச்சி உங்க குலதெய்வத்தை வீட்டுல பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கயித்தோட மகிமை இவ புருஷன் இவ பக்கமா ஓடோடி வருவான், ஓடோடி வருவான். சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இத வலது கையில தான் கட்டணுமா இல்ல இடது கையிலும் கட்டலாமா? ஏமா அப்படி கேக்குற? ஏற்கனவே வலது கையில பெரிய வீடு இதை கட்டியிருந்ததுன்னா? சிவசிவா, செந்திராண்டவா, இது என்னடா சோதனை? சின்ன வீட்டுக்கும் மஞ்சள் கயிறு கொடுத்துட்டேனா? ஐயோ, உங்க இஷ்டத்துக்கு பத்திரிக்கையில டைரக்டர் இப்ப எல்லாம் ஏடா கூடமா நடக்கிறாருன்னு சொல்லி எழுதிட்டீல. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெளிவா உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கிறார் ஐயா. மன்னிச்சிருங்க சார், டைரக்டர் இப்ப நல்ல மூட்ல தான் இருக்காரு. அதை நாங்க நேராவே பாத்துட்டோம். சாரி சார், போன வாரம் நாங்க எழுதுனதுக்கு இந்த வாரம் மறுப்பு போட்டுறோம். பெருசா போட்டு விட்டுருங்க. குளிச்சிட்டியாமா? பூஜை பண்ணணும், சீக்கிரமாமா. உங்க டைரக்டர் நல்ல மனநிலையில தான் இருக்காரு. அத நேர்லயே பாத்துட்டோம். இங்க என்ன பார்த்தோமோ அத அப்படியே. நான் எங்க போன உனக்குனியா? இந்த பாரு, நீ திரும்ப ஊருக்கு தனியா போன என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம கல்யாணம் நடக்காது. உன்னை நம்பி தனியா என் வீட்டையும் தாண்டிட்டு வந்த, நம்ம ஊர் எல்லையும் தாண்டிட்டு வந்த. இனிமே இந்த அஞ்சலியோட பணம் தான் அங்க போகும். இப்ப இவ்வளவு பெரிய பட்டணத்துல எங்க போற? நீ வேற அழகா இருக்க. இங்க இருக்கிற பாதி பேருக்கு மேல அயோக்கியங்க. ஒன்ன விடவாயா? அப்புறம் சோறு தண்ணி இல்லாம பட்னியா சாக போறேன். இந்த ஊர்ல நல்லவங்களும் இருக்காங்க. இந்த அஞ்சலிக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அங்க போய் இவ வயத்தை கழுவிக்குவா. இந்த அஞ்சலி டேய் எங்கடா இருக்க? டேய் மனசாட்சி, வேண்டாத நேரத்துல வந்து கழுத்தா இருப்பா. இப்ப எங்க தெரியல. டேய் மனசாட்சி, டேய் எங்கடா? டேய் பச்சையப்பா, இதுவரைக்கும் சக்கரவர்த்தியை திருத்தத்தான் முயற்சி பண்ணல. ஒரு மாறுதலுக்கு பாப்பாவை திருத்த முயற்சி பண்ண. நேரா பாப்பா வீட்டுக்கு போ. டைரக்டர் சக்கரவர்த்தியாகும். இனிமே என் மனைவிக்கு துரோகம் பண்ண நான் விரும்பல. என்ன மறந்துருன்னு சொல்லு, அவ மறந்துடுவா. எப்படி ஐடியா? ஓம் பகவதி, ஓம் காளி, ஓங்காரி, திரிசூலி. அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு. ஊமத்தங்காயி, ஆமணக்கு விதை, பலாக்கொட்ட தோல், வெற்றி வேறு. இது நாளைய எரியிற நெருப்புல போடு. ஒரு இரும்பு கம்பிய அந்த நெருப்புல நல்லா பழுக்க காய்ச்சி, அந்த ஆடு அசந்திருக்கிற நேரமா பார்த்து அவன் தொடையில ஒரு இழுப்பு இழுத்துடு. அப்புறம் பாரு, உன் தங்கச்சியை விட்டு பிரியவே மாட்டான் 7 ஜென்மத்துக்கும்.
வாங்க 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 வாங்க. என்ன ரொம்ப நாள் அந்த பக்கமே காணோம். உங்களை பார்க்காம பாப்பா துரும்ப இழைச்சு போச்சு. ரூம்க்கு போங்க. ரூம் ரூம் ரூம். எங்க போறீங்க? ரூமுக்கு போக சொன்னாங்க. ரூம் இந்த பக்கம்ல இருக்கு. அந்த பக்கமா? இந்த ரூமா இந்த ரூமா? இந்த ரூம் தான். புதுசா கட்டிருக்கீங்களா? அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. கைய விட்டு போயிடுவாரு போல இருக்கு. கொடுத்துட்டா நெருப்ப காய்ச்சிடா சூட்டுக்கோல. என்ன டைகர் எல்லாத்தையும் போட்டுட்டல? ஆமணக்கு வித, ஊமத்தங்கா, பலாக்கொட்டை தோல் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். என்னங்க இன்னைக்கு என்ன பொங்கலா தீபாவளியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல புது வேட்டி துண்டெல்லாம் கொடுக்குறீங்களே. என்ன புதுசா கேக்குறீங்க? சட்டை கழட்டு. என்னங்க? என்னம்மா பாத்ரூம் கழிட்டியா? கழுவிட்டேம்மா. ஏமா எதுக்காக இந்த கம்பியை காய்ச்சறீங்களா? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ இப்பதான் புதுசா வேலைக்கு வந்திருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் தங்கச்சி புருஷன் கொஞ்ச நாள வெளியே தப்பு தண்டா பண்றாரு. அவர் ஆயுஸ் முழுக்க என் தங்கச்சி கூடயே இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த குடுகுடு பாண்டி வைத்தியம். இப்ப அவர் வந்திருக்காரு. அவர் தொடர்ந்து சும்மா ஒரு இழுப்பு, அவ்வளவுதான். நல்லா இழுத்து விடுங்கம்மா, அப்பதான் இந்த ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும். நல்லா காய்ச்சல. இந்த பாருங்க, நீங்க சொன்னபடி நான் வேட்டிய கட்டிட்டேன், துண்டையும் போட்டுக்கிட்டேன். இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். வாங்க, நீங்களும் வாங்க. என்னது கையில கம்பி? உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஆன வயசு கடையால் எல்லாம் கையில எல்லாம் கம்பி வச்சுட்டு விளையாடுறீங்களே. உட்காருங்க, நான் சொல்றது கேளுங்க, நீங்களும் கேளுங்க. டைரக்டர் சக்கரவர்த்தி இருக்காரு. நல்லா இருப்பீங்களா? சூடு வச்சுட்டீங்களா? ஐயோ, புதுசா இருக்கால? யாருங்க பொண்ணு? கிராமத்து பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. உன் பேர் என்னம்மா? அஞ்சல. அஞ்சலையா? எங்க துணியை மாத்திக்காம போறீங்களே? ஏற்கனவே துண்டை காணும், துணியை காணும் இருக்க. இந்த நேரத்துல துணியா? ஐயோ என் காலு. ஏமா, இப்ப வந்தவரு பாப்பாவோட புருஷன் இல்ல, டைரக்டர் சக்கரவர்த்தின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இது இந்த மாதிரி வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்திருக்க மாட்டேன். ஏமா, ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கையை விளங்க வைக்க பாக்குறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? போடி வடிய. சர்தம் போடிடா. சர்தம் போமா, நான் என் துணியை எடுத்துட்டு போறேன். மச்சான், வந்துட்டியா அஞ்சல? மச்சான் என்ன மன்னிச்சிரு மச்சான். ஒன்னு குத்த சொன்னேல்ல, அதனாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாரு. அந்த பாப்பா வீட்லயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. தெரியுமே. பாப்பா வீட்லயா? அப்புறம் டைரக்டர் சக்கரவர்த்திய நான் உங்க வீட்டுல பார்த்தேன். மச்சான், அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா? அவர் அவங்க வலைக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா, இரும்பு, அத பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு இழு இழுத்துட்டாங்க. மச்சான், டைரக்டர் சக்கரவர்த்தியும் அவங்க பொஞ்சாதியும் ஒன்னா வாழணும். அதுக்காக நீ என்ன தில்லுமுள்ளு வேணாலும் பண்ணு. இனிமே நான் உன் பக்கம். மச்சான் மச்சான், என்ன மன்னிச்சிரு மச்சான். மச்சான், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு மச்சான். மச்சான், இப்ப மன்னிக்க போறியா இல்லையா? சொல்லு.
அப்பா அஞ்சலே அஞ்சலே இரு நான் சொல்றதை கேளு. டூப்ளிகேட்டா பாப்பாவோட படுக்கறைக்கே போயிட்டியா நீ? ஆமா போனேன். ஐயோ அங்க என்னலாம் நடந்துருக்குமோ? ஐயோ ஒண்ணுமே நடக்கல அஞ்சலே. ஐயோ இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேயா? ஐயோ அஞ்சலே நான் சொல்றதை கேளு. என்ன மறந்துரு, நான் வேற எவனையாவது கட்டிக்கிறேன். என்னை விட இழுச்சவன் கிடைக்க மாட்டான். அது நான் பாத்துக்கிறேன் போயா. இந்த மாதிரி நான் நடந்ததான் சொல்றேன், நடக்க முடியலையே. அஞ்சலே அஞ்சலே அஞ்சலே